அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சந்தோஷமாக தெரிவிக்கிறேன். இந்த நாளில் நம்ம ஒருவரை ஒருவர் மீட் பண்ணுறோம்ல, இது தேவனுடைய பெரிய கிருபை. கர்த்தர் மாறாதவர். நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறீங்க, நீங்கள் அவரையே நம்பி இருக்கிறீங்க. அதனால் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கும். சரியா? சில நேரங்களில் அவர் இருக்கிறாரா இல்லையா, என்னப்பா ஒன்றும் புரியலையே, ஒரு மாதிரி இருக்குதே, துவண்டு பண்ணிக்கிறீங்களா? சில நேரங்களில் அவர் ஜெபம் கேட்கப்படாதது போல், நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போகாதது போல், அவர் எங்கடா இருக்கிறாருன்றது மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ என்னன்னா, தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் என்ற அர்த்தம். இது இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற தீர்க்க தரிசன வார்த்தை. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்த உடனே, என்னை நிரப்பின உடனே, உங்களை நிரப்பின உடனே, நம்ம தான் ஆவிக்குள்ளாக நிரம்பி 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 ஜெபம் பண்ணணும். உங்கள் வீட்டில் பக்கெட் இருக்குது அல்லது பாத்திரம் இருக்குது, வாட்டர் டேங்க்கில் மேலே ஃபுல்லாக டேங்க்கில் தண்ணி இருக்குது. இப்போ உங்கள் பாத்ரூமில் அல்லது உங்களுடைய கிச்சனில் தண்ணி வரணுன்னா முதல்ல பாத்திரத்தை வைக்கணும், அப்புறம் டேப்பை திறக்கணும். அப்போ தான் தண்ணீர் ஊற்றப்படும். அப்போ டேப்பை உங்கள் டேப்பை நீங்கள் தான் திறக்கணும், உங்கள் பாத்திரத்தை நீங்கள் தான் கொண்டு வைக்கணும், இல்லையா? அதே போல தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் ஆவியை அனல் மூட்ட தவறின அநேகர் அபிஷேகத்தின் மேன்மையை பார்க்க முடியல. அனல் மூட்டணும். கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா? சிலிண்டரில் கேஸ் இருக்கு, கேஸ் கனெக்ஷன் ஸ்டவ்வுக்கு இருக்கு, எல்லாம் ஓகே. அந்த ஸ்டவ் ஆன் பண்ணால் தானே கேஸ் வழியாக வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு அங்கே நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், இல்லையா? அப்போது ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. நீங்கள் அனல் மூட்டணும். அப்படின்னா என்ன? அனுதினமும் பைபிள் வாசித்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அவரை வொர்ஷிப் பண்ணணும். அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பில் தேவ பிரசன்னம் அதிகமாக இறங்கி வரும். அந்த பிரசன்னத்தோடையே ஒரு சாப்டர் வாசித்திரணும். அந்த சாப்டரில் கர்த்தர் உங்களோட பேசுகிற அந்த சத்தத்தை உங்கள் காதால் கேட்கணும். உடனே கையை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ இவ்வளவு நடக்கும்போது என்ன ஆகும் நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஆவியானவர் எப்பவுமே ஸ்ட்ராங் தானே. நான் ஜெபம் பண்ணி தான் ஸ்ட்ராங் இல்லை இல்லை இல்லை. அவருடைய ஆவியானவர் எப்போ வல்லமையானவர். ஆனால் நம்ம செயல்படணும் இல்லையா? செயல்படணும் இல்லை. அப்போது அப்படி செயல்படாமல், ஜெபம் பண்ணாமல், பைபிள் வாசிக்காமல், ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காம, நம்ம குடும்ப கவலை, பிரச்சனை, போராட்டம் இதில் சிக்கி அப்படி மூழ்கி போயிட்டா நம்முடைய ஆவி ஒரு அவித்து போட்டது மாதிரி எரியிற அந்த நெருப்பில் சரியா எண்ணெயை ஊற்றுனா இன்னும் மழை எரியும். என்னன்னா அபிஷேகம். எரியிற அந்த நெருப்பில் தண்ணியை கொண்டு போய் ஊற்றுனா ஆஃப் ஆயிரும், இல்லையா? அதனால் ஆவியை எப்போதுமே அனல் உள்ளதாக வச்சுக்கோங்க. சோர்வு வரும், கவலை வரும், வேதனை வரும். இன்னும் சொல்ல போனால் ஏசப்பாவை நேசிக்கிறவங்களுக்கு நிந்தை அவமானம்லாம் வரும் உங்களுக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவருக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இயேசு சகித்தார். சரியா? கவலைப்படாமல் தேவனுக்குள்ள அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியை அனல் மூட்டிக்கிட்டே இருங்க. ஆவியை அவித்து போடாதீங்க. தேவ கிருபையை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிடலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுடைய அபிஷேகம் இனி குறையாமல், மங்காமல், மறையாமல் கொழுந்து விட்டு எரியணும்ப்பா. நீர் உதவி செய்யுங்க. சோர்ந்து போகாதபடி வாழ உதவி செய்யுங்க. முக்கிய மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கணவன், மனைவி, அம்மா, அப்பா எல்லார் மேலும் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும்.
தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? ஹிந்தி மொழி பேசுகிறவங்க இதை இப்போ இந்த செய்தியை ஹிந்தியில் கேட்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.